ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். சங்கீதம் 5:12. அன்புக்குரியவர்களே, நீதிமான் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்கிறதாய் இருக்கிறது. காருண்யம் என்பது அவரது தயவு, கிருபை மற்றும் அவருடைய மெய்யான ஆசீர்வாதம். தேவன் காருண்யம் என்னும் கேடகத்தினால் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கும் பாதுகாப்பு மனிதன் கொடுக்கும் அளவின்படி அல்ல, அது மிகவும் மேன்மையானது. அவருடைய பாதுகாப்பை நாம் ஒருவருடனும் ஒப்பிட முடியாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பாதுகாப்பை போல அதற்கு ஒப்பான பாதுகாப்பு எதுவுமே இல்லை. அவருடைய கிருபையின் பராமரிப்பை பெற்று அனுபவிக்கிற நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவருடைய சாக்கியங்களை நாம் மதிக்க வேண்டும். அதை மதியாமல் விடுவதனால் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக அமைந்து விடுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பாதுகாப்பை உணர்ந்து வாழ்வோம். தேவ கிருபை பெருகும். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உடம்பில் உப்பு சத்து அதிகமாய் இருப்பதனால் பாதிப்புக்குள்ளான ஒவ்வொருவரையும் உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உப்பின் அளவு நார்மலாகவும் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழவும் உடலின் அவயவங்கள் அனைத்தும் சரியாக இயங்கும்படி காத்துக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரித்து நீதிமானாக மாற்றியமைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உங்க கட்டளையின்படி நடக்கவும் உங்க நியாயங்களை கை கொண்டு உமக்கு முன்பாக உண்மையாய் இருக்கவும் எங்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம். நாங்கள் நீதியான செயல்களை செய்யவும் நீதிமானாய் வாழ்ந்து உம்முடைய நேசத்தை பெற்றுக் கொள்ளவும் எங்களை தகுதிப்படுத்துங்க. அப்பா, எங்கள் இருதயங்களின் ஆழங்களில் தேக்கி வைத்திருக்கிற வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்ற மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் விருப்பம் நிறைவேற்றி அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் அவர்கள் அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், போக்குவரத்து ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெண்கள் தங்கள் பணி செய்யும் இடங்களில் மன உளைச்சலின்றி நேர்மையாக பணிபுரியவும், விடுதிகளில் தங்கி படிக்கும் வேலைக்கு செல்லும் பெண்கள் தீய கண்களுக்கும் உலக இச்சைக்கும் விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, ஊழியர்களையும் அவர்கள் குடும்பத்தினரையும் மகிழ்ச்சி, சமாதானம், ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. தடைகள் மத்தியிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஊழியம் செய்ய உங்க கிருபை தாங்க. ஆண்டவரே, கிறிஸ்தவ திருச்சபைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு எதிராக திட்டமிட்டு செயல்படும் நபர் மீது நடவடிக்கை எடுக்கவும், பொய் புகார்களால் தண்டனை பெற்று சிறையில் உள்ள அனைவரும் விடுவிக்கப்படவும், பொய் புகார் அளிப்பவர்களுக்கு நீதிமன்றம் கடுமையான தண்டனை வழங்கவும், டெல்லியில் பரவி வரும் மர்ம நோயிலிருந்து மக்களை தேவன் விசேஷித்த விதமாக பாதுகாக்கும்படியும், இந்தியாவில் 23 வகை நாய் இனங்களை வீடுகளில் வளர்க்க தடை செய்யப்பட்டுள்ளது. இதன்படி அனைத்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும்படியும், போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை உலகம் எங்கும் தொடரும்படியும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையம் நேர்மையாய் நடந்து கொள்ளவும் தேவ சித்த நிறைவேறவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.